ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க. நேச்சுரலான ஹோம் ரெமெடி, மங்கு முகத்தில் இருந்து காணாமல் போகிறதுக்கு. அதாவது முகத்துலலாம் கருப்பு கருப்பாக வரும் இல்லைங்களா, படவையாக. அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 3 நாள் நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு வழியை காட்டும். ஏன்னா நம்ம மெடிசின்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சரியாகி அதை நிப்பாட்டின உடனே மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா அது அப்படியே வந்து இருக்கும். நமக்கு சீக்கிரமாக வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண அது குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 நாளில் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ரெகுலராக எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு முழுசாக முகத்துலேருந்து மறைய வரைக்கும். இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ஒரு பொருளுங்க. நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற 2 பொருள் வந்து இதுக்கு மெயினாக தேவைப்படுது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பச்சை பாலாக எடுத்துக்கோங்க. அப்படி வந்து காஞ்ச பாலாக இருந்தால் ஏடலோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 3 லவங்கம் போட்டு அடுப்பு மேலே வச்சு மிதமான சூடு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடுங்க. இது கொதித்து நல்லா வந்து அந்த லவங்கத்தோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் இந்த பாலுக்குள்ளே மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டே இருக்கும்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வரணும். இப்போ நம்ம அரை கிளாஸ் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து 1/4 கிளாஸ் அரை அளவுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இது நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா அது வந்து நமக்கு நல்லா அந்த பொறுமையாக கொதிக்க கொதிக்க எக்ஸ்ட்ராட்லாம் நல்லா இறங்கி வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சு இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்கணும். கடலை மாவு வந்து இப்போ நான் இந்த ஸ்பூனில் வந்து பெரிய ஸ்பூன், அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருந்தேன். நீங்கள் வந்து சின்ன சைஸ் ஸ்பூனாக இருந்தால் முழுசாக எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் இந்த மாதிரினா அதில் வந்து நான் எப்படி எடுத்துருந்தேனோ அதே மாதிரி எடுங்க. இப்போ அதே அளவில் நமக்கு கடலை மாவு, இப்போ சர்க்கரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் டபுளாக வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கணும். இது சூடாக இருக்கும்போதே இதில் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணணும். இப்போ இந்த கடலை மாவு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கலந்துடுறேன். இது வந்து அந்த கட்டிகளெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி இதை நல்லா பொறுமையாக கலந்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இதை கரைக்கும் போது இந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வந்து நம்ம இப்போ பால் வந்து அரை கிளாஸை அரையாக வச்சுருக்கோம், அதாவது 1/4 கிளாஸ் பண்ணியிருக்கோம். அதை விட இன்னும் கம்மியாக பண்ணிட்டோம் அப்படின்னா கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம அப்படி கலக்கும்போது ஈஸியாக இது வந்து கலந்துரும். ஆக்சுவலாக வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாலோடது வந்து கம்மியானால் பரவாயில்ல. ஆனால் இது எதுக்கு அதிகமாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 நாளைக்கு மட்டும் நம்ம இதை ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது காய்ச்சின பாலாக இருந்தால் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பச்சை பாலாக இருந்தால் நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னொரு ஸ்பூனையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். சூடாக இருக்கும் போதே இதை நம்ம வந்து போட்டுட்டு இப்படி நல்லா கலந்து சில்லுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும். ஆறின அப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறின பிறகு இதிலிருந்து அந்த லவங்கத்தை வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்த அப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபேஸில் வந்து இந்த மங்கு வர்றதுக்கு நிறைய ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறமா க்ரீமு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னோட சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக வந்து அவங்க ஃபேஸில் இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இதை நம்ம வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க. என்னோடய அம்மா முகத்துலேயும் நிறைய வந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்ல நம்ம வந்து முகத்தை நல்லா கழுவிக்கணும். சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ நீங்கள் என்ன போட்டு முகத்தை கழுவுவீங்களோ எப்போவும் ரெகுலராக அந்த மாதிரி முகத்தை கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு சுடுதண்ணியில் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி
மாதிரி கொஞ்சம் தொடச்சிக்கலாம். அதாவது நம்ம முகத்தை கழுவிட்டாலும் சரி, ஒரு கொஞ்சமாக ஒரே கையளவுக்கு தண்ணி இருந்தால் கூட நம்ம முகம் ஃபுல்லாக வந்து அப்படியே தொடச்சிட்டு சுடு தண்ணியில் தொடச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் தேய்க்கணும். எப்படின்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ண மாதிரி தேய்க்கணும். நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக, அதாவது சர்க்கிள் மோஷனில் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேய்ச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு ஃபேஸ் வாஷ்லாம் நம்ம பண்ணும்போது எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷு வச்சு அப்ளை பண்ணாலும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கையிலையே அப்ளை பண்ணுறீங்கன்னா நான் எப்படி இங்கே பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சமாக கையில் இப்படி எடுத்து, இது வந்து லைட்டு நேராக கேமராலேருந்து லைட்டு தெரியறதுனால இந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை. ஆனால் நல்லா வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கொடுத்தது. நான் வீடியோ எண்டில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து இருந்ததுன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோட மசாஜ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியே முகத்தில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பாலோட அந்த குவான்டிட்டியை நீங்கள் அரையாக வச்சதில் காலாக கூட மாற்றி அதுக்கப்புறமா நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். அளவு வந்து இன்க்ரீடியண்ட்டோடது இவ்வளோ தான். பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கிறது பாதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கால்வாசி பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து முகத்தில் வச்சு இப்படி தேய்க்கணும். தேய்க்கிறது நம்ம வந்து முகம் ஃபுல்லாகவே கூட தேய்ச்சிக்கலாம். நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும். முகத்தில் இருக்க மங்கும் போகும். இது வந்து இந்த பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் போகாது, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க. ஒரு அரை மணி நேரம் காஞ்ச அப்புறமா லைட்டாக தண்ணி எடுத்து முகம் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து நம்ம சுடுதண்ணி கொஞ்சமாக எடுத்து முகம் ஃபுல்லாக அப்படியே தொட்டு தேய்ச்சி நல்லா வந்து பொறுமையாக நம்ம வந்து தேய்ச்சி அதை வந்து வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி 3 நாள் பண்ணுங்கள். நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து ஒரு லைட்டாக வந்து அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பித்தாலுமே உங்களுக்கு இது வேலை செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு 1 வீக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதியாக குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாளுக்கு, அதாவது ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணோம்னா சீக்கிரமாக போயிடும். ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் வந்து டைம் எடுத்து பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்த அப்புறமா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதுங்களா? லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா அந்த சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. வாஷ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு நல்லா ஒரு பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதோட நமக்கு அந்த மங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.